أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين الرحمن الرحيم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு உள்ளச்சத்துடன் தொழுதல். அருமையானவர்களே, தொழுகை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமைகளில் 2வது கடமையாக தொழுகை அமைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை ஒரு முக்கியமான ஒரு இபாதத், வணக்கம். ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் வித்தியாசப்படுத்துவது தர்க்கு ஸலா, தொழுகையை விடுவது. தொழுகை இல்லாதவன் முஸ்லிம் என சொல்வதற்கு அறிஞர் பெருமக்கள் பல ஹதீசுகளை வைத்து மறுக்கிறார்கள். அவன் இஸ்லாத்தை வட்டத்தை விட்டு வெளியில் போய்விட்டான். தொழுகை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இபாதத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோடு நாம் உரையாடக்கூடிய ஒரு அமைப்பில் அல்லாஹ் தொழுகையை அமைத்திருக்கிறான். எல்லா இபாதத்துகளும் பூமியில் கடமையாக்கப்பட்டன. ஆனால் தொழுகை மட்டும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகை வர வைத்து இந்த தொழுகையை கடமையாக்கினான். தொழுகை நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு ராகத்தையும் ஒரு அமைதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு இபாதத். அல்லாஹ் மிஅராஜ் பயணத்தின் பொழுது 50 வக்து தொழுகைகளை இந்த சமூகத்தின் மீது கடமையாக்கி, பிறகு சிறு குறைக்கப்பட்டு 5 நேர தொழுகை இன்று நம்முடைய நடைமுறையில இருக்கின்றன. ஆனாலும் கூட 5 நேர தொழுதாலும் 50 நேரம் தொழுத நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு இபாதத். அப்படியான அதிகம் நன்மைகள் வழங்கப்படுகிற அந்த இபாதத் பெரிய மாற்றங்களை சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த தொழுகை நம்முடைய இதயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா? இந்த தொழுகை நம்முடைய உடல் உறுப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இந்த தொழுகை நம்முடைய குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? அதே போன்று இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது உள்ளபடியாக வேதனைப்படக்கூடிய அம்சத்தில் தான் இருக்கிறது.
இந்த தொழுகையின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய மாற்றம் நம்மிடத்தில் ஏற்படவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇல் வல் முன்கர். தொழுகை மானக்கேடான வெறுப்பான காரியங்களிலிருந்து உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஆனால் அப்படி அது தடுத்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்று சொல்ற அளவுக்கு தான் இருக்கிறது. தொழுகை பல நேரங்களில் பல பேருக்கு மிக கடுமையானதாகவே இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது. தொழுகைக்கு பாங்க சொல்லிட்டாங்க, தொழுகணுமேங்கிற ஒரு கஷ்டம். இன்னும் சிலருக்கு ஏதாகிலும் ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு வசனத்தை ஓதிவிட்டால் அந்த சிரமத்தை கூட நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதுதான் நம்முடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு. பல நேரங்கள்ல தொழுகையில நிற்கிறோம், நம்முடைய உள்ளங்களில் வசாவிசுகள், நிறைய தப்பான சிந்தனைகள் உருவாக்கூடியதை பார்க்கிறோம். இப்படியான நிலையில் தான் நம்முடைய தொழுகை இருக்கிறது. சில நேரங்களிலே நான் எத்தனை ரக்காத்துக்கள் தொழுதோம் என்பது நமக்கு தெரியாமல் ஆகிவிடுகிறது. இதெல்லாம் கேள்விகள். இப்படியான நிலையில் தான் நம்முடைய தொழுகை இருக்கிறது. பல நேரங்களில் அன்றைய தொழுகையில், அந்த தொழுகை முடிந்த பிறகு இமாம் என்ன சூரா ஓதினார் என்பதை கூட உணராமலேயே அந்த தொழுகை தொழுது முடிச்சிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இந்த உலகம் பார்த்து வருகிறது பாரு. அந்த இமாம் என்ன சூரா ஓதினார் என்று தெரியாமலேயே அந்த தொழுகையை தொழுது முடித்திருக்கிறோம். சரி, இதற்கெல்லாம் தீர்வு வேண்டாம். இப்படி குறைகளை நாம் அடுக்கி கொண்டே போகலாம். நம்மள நிறைய பேருக்கு தொலை வந்தா போதும், விடுங்க, தொழுகைக்கு மக்கள் வர்றாங்களா அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்கிற ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்படத்தான் செய்கிறோம். அது ஒரு பக்கத்தில் இருக்கிறது. தொழுகைக்கு மக்கள் நிறைய வர்றாங்கிற ஒரு வகையில சந்தோஷம்தான். ஆனால் அந்த தொழுகை ரூஹானியத்தான தொழுகையை இல்லையே என்பதை நினைக்கிற பொழுது கவலையாக இருக்கு. நான் இது தொழுகையில் ஈடுபடக்கூடிய தொழுகையாளிகளை பார்த்து கேட்கிற கேள்விதான். தொழுகையாளிகளாக இருக்கிற நம்மை போன்றவர்களுடைய மனநிலைத்தான் இப்படி இருக்கிறது. இப்படியான குறைபாடோடு இருக்கிறோம். பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் அதிகம் உருவாகி இருக்கிறது. நமது ஊரிலேயே, நம்முடைய ஹயாத்திலேயே எத்தனையோ பள்ளிகள் உருவாகி இருக்கு. பிரம்மாண்டமான பள்ளிகள், கொஞ்சம் நஞ்சம் அல்ல, பிரம்மாண்டம், அழகு, கவர்ச்சி என்று இப்படி பல வகையான தோரணைகள், பள்ளிவாசல்கள் உருவாயிருக்கிறது. பள்ளிவாசலில் தொழுகிற ஜனங்களும் கூடித்தான் இருக்கிறார்கள், குறை சொல்வதற்கு இல்லை. இப்ப எல்லாருமே தொழுகிறாங்க என்கிற ஒரு மனநிலை வந்து, அதே போன்று இப்படி அலங்காரமான பள்ளிவாசல்கள், அதிகமான பள்ளிவாசல்கள், தொழுகைக்கு அதிகமான ஆட்கள் வருகிற ஒரு நிலை. ஆனால் எல்லோருடைய தொழுகையும் அலங்காரமாக இருக்கிறதா? எல்லோருடைய தொழுகையும் உள்ளட்ச தொழுகை போன்று இருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் இங்கு குறைபாடு. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? நாம் நம்முடைய தொழுகை உள்ளட்சத்தோடு தொழ வேண்டும். அதுதான் இந்த குறைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு, உள்ளட்சத்தோடு. அதுக்கு அரபியில ஹுஷூ என்று சொல்வார், ஹுஷூவோடு தொழுதல். அந்த ஹுஷூ என்கிற வார்த்தை அது ஒரு வார்த்தை, ஆனா அதற்கு உள்ளட்சம் தமிழ்ல மொழிபெயர்த்து விடுகிறோம். ஆனா அது மட்டும் அர்த்தம் அல்ல. அந்த ஹுஷூ என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அகராதியில சுகூன், துமனீனத், உத்தா, வகார், தவாது, ஹவுஃபு மினல்லாஹ் வ முராகபா. இவ்வளவு அர்த்தத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம்? தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? ஹுஷூவோடு இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அமைதி, நிதானம், உகப்பு, பிரியப்பட்டு தொழுகணும். கம்பீரம், கம்பீரம் பெருமை வந்துடக்கூடாது. பணிவு, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வின் அச்சம், இத்துணையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை ஹுஷூ. நம்முடைய தொழுகை ஹுஷூவோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழ்ந்து சொல்கிறான். யாருடைய தொழுகை தெரியுமா? கத் அஃப்லஹல் முஃமினூன். ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், 23வது அத்தியாயம், கத் அஃப்லஹல் முஃமினூன். மூமின்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். சமூக மாற்றமே தொழுகையில் இருக்குது பாருங்க. மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு, இந்த ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஹயாத்துல, நம்முடைய உம்மத்தில, நம்முடைய சமூகத்தில சிந்தித்து பார்ப்போம். உம்மத்து வெற்றி பெற்று விட்டதா? எல்லாத்திலும் தோல்வி, எல்லாத்திலும் தோல்வி, எல்லா வகையான அம்சங்களிலும் தோல்வி.
உலகளாவிய தோல்வி இந்த இஸ்லாமிய சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது. எண்ணத்தால் அதிகம், எண்ணிக்கையில் பெரும் தொகை இஸ்லாமியர்கள், பொருளாதாரத்திலும் ஓரளவு சொல்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. நான் சொல்றேன், உலகளாவிய கண்ணோட்டத்தோடு சிந்திக்கிறேன். இப்படி மேல்மட்டத்தில் இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் வெற்றி அடைந்து விட்டார்களா? அல்லாஹ் சொல்றான், கத் அஃபலஹல் முஃமினூன், மூமின்கள் திட்டமாக வெற்றி அடைந்து. வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? பள்ளிவாசல்ல இருந்து வெற்றி ஆரம்பிக்கிறது. வெற்றி என்பது இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. எந்த தொழுகை? அல்லாஹ் சொல்றான், அடுத்து சொல்றான், எந்த மூமின்கள் வெற்றி அடைய, ஏன் வெற்றி அடையவில்லை? இந்த ஒரு வசனத்தை ஏன் நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம்? எதையெல்லாமோ பற்றி பேசுகிறோம். உலகளாவிய பொருளாதாரத்தை பற்றி வாய்களையே பேசுகிறோம், அத்துணை தகவல்களும் நுணுநாக்கில் வைத்திருக்கிறோம். உலகளாவிய அரசியலை பற்றி கரைத்து குடித்திருக்கிறோம், சாக்கடை அரசியல்களை எல்லாம் தெரிந்திருக்கிறோம். அத்துணை அரசியல்களிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்முடைய முன்னேற்றமும் தெளிவும் இருக்கிறது என்றால், உலகத்தை நம்ம கையில கொடுத்தா நம்ம ஆட்சி செய்கிற அளவுக்கு நாம் பேசுகிற பேச்சுக்கும் தோரணையும் இருக்கிறது. ஆனால் 23வது அத்தியாயத்தில் ஒரு முதல் வசனம், கத் அஃபலஹல் முஃமினூன், திட்டமாக மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார். இதை மட்டும் நம்ம சிந்திக்கவே இல்லை. இதை சிந்தித்து பாருங்கள். மோமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய வெற்றி எங்கு அது தோல்வி அடைந்திருக்கிறது? வெற்றியை எங்கு கோட்டை விட்டோம்? சிந்திக்கணுமா இல்லையா? இவ்வளவு அரசியல்ல இவ்வளவு பெரிய உலக நாடு அளவுக்கு இஸ்லாமிய நாடு அதிகம் எண்ணிக்கையில் இருக்கிறது, பெருந்தொகை. நம்ம நினைத்தால் எதையும் தீர்மானிக்கலாம் என்கிற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் நமக்கு கோளாறு நடந்திருக்கிறது. அதான் எல்லா இடங்களிலும் தோல்வி. நான் எல்லா விஷயங்களையும் சூழ்நிலையும் கவனத்தில் வைத்து இந்த கருத்தை சொல்கிறேன். நீங்கள் கற்பனை செய்து எங்கெல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறோம் நினைத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச சிறிய விஷயத்தை பற்றியே அதை நினைத்தே நான் இவ்வளவு தோல்வி என்கிறேன். ஆனா நீங்க என்னை விட அறிவாளிகள், என்னை விட புத்திசாலிகள், இன்னும் சிந்தித்து பாருங்க. நிறைய விஷயங்களில் நாம் தோல்வி அடைந்ததை கண்கூடாக புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியும். அதற்கு இந்த வசனம் தான் தீர்வு. கத் அஃபலஹல் முஃமினூன், மூமின்கள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார். வெற்றி அடையலையே. அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், யாருடைய தொழுகையில் உள்ளச்சம் என்கிற ஹுஷூ இருக்கிறதோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகளான மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார். எங்க நம்ம கோட்டை விட்டுட்டோன்னு தெரிகிறதா? கோட்டையை பிடிக்கிறது இருக்கட்டும்பா, நீ கோட்டை விட்டதை பார். தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு முதல்ல வழியை தேடு. அதுக்கு ஒரு கோட்டையை பிடித்துக் கொள்ளலாம், நாட்டை பிடிக்கலாம், அதற்கு பிறகு எதை வேண்டுமானாலும் பிடி. முதல்ல தொழுகையில் உள்ளச்சத்தோடு. இதைத்தான் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் இந்த கட்டளையை தான் சொல்கிறான். இது அதோடு முடிகிறதல்ல, கியாமத்து வரைக்கும் இந்த வசனம் இருக்கிறது. அப்ப தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுகிற பொழுது மூமின்கள் வெற்றி அடைகிறார். எல்லாத்திலும் வெற்றி. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். அப்படியான வெற்றியை நம்ம ஏற்கனவே ஹுஷூவுக்கு அர்த்தம் சொல்லி இருக்கிறோம். அது தொழுகையில நிதானம் இருக்க வேண்டும், உகப்பு இருக்க வேண்டும், பிரியம். தொழுகிறதுக்கு வருகிற பொழுது ஆசையோடு நான் தொழுகைக்கு வரவேன். அப்படித்தான் வருகிறோமா? அந்த ஹுஷூல எதெல்லாம் நமக்கு இல்லை? நான் ஒரு 7 விஷயத்தை சொன்னேனே, அதில் எதுவுமே நம்மகிட்ட இல்லையே. இருந்தா தான் வெற்றி அடைய முடியும். எனவே அருமையானவர்களே, தொழுகையை சரி செய்ய பார்த்துக் கொள்வோம். உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்வோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒதி செய்து விட்டு தன்னுடைய தோழரான சயீத் இப்னு ஆஸை கூப்பிடுறாங்க. இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அது எனக்கு என்னுடைய சொந்த கருத்தல்ல, கண்மணி நாயகம் என்னிடத்தில் சொன்ன கருத்து. அது என்னது அப்படின்னு கேட்கிறாங்க. மா மின் இம்ரிஇன் முஸ்லிமின் தஹ்துருஹு ஸலாத்துன் மக்தூபத்துன், ஒரு மனிதர் தொழுகைக்கு வருகிறார், ஃபர்லான தொழுகைக்கு வருகிறார். ஃபயுஹ்சினு வுதுஹு, வுதுவை அழகா செஞ்சிருக்கிறார். அங்கேருந்து ஆரம்பிக்குது. வுதுவை அழகா செய்கிறார். வ ஹுஷூஅஹா, வுதுஅஹா வ ஹுஷூஅஹா வ ருக்கூஅஹா, அவர் வுதுவை அழகா செய்திருக்கிறார். உள்ளச்சத்தோடு அதே போன்று ருக்குகளை சரியாக பேணி தொழுகிறாரே, அவருடைய
சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அப்ப நீங்க குஷுவோடு எப்ப நம்ம தொழுகிறோமோ அப்பதான் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. குஷுவோடு எப்பொழுது தொழுகிறோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு இருக்கின்றன. அந்த குஷு வருவதற்கு முன்னால் முதல்ல ஒதுவை அழகான முறையில செய்து கொள்ளுங்க. அதே போன்று முஜாஹித் ரஹிமஹுல்லா தஃப்சீர் அறிஞர்கள்ல தலை சிறந்த அறிஞர்கள், அவர் சொல்கிறார், ஒகூமுலில்லாஹி கானிதீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் பக்ரால ஒரு நீண்ட வசனத்தினுடைய ஒரு துணுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உள்ளச்சப்பட்டவர்களாக அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இருக்கிறார். தொழுகையில நிற்கும் போது உள்ளச்சம் பட்டவர்களாக இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான. அந்த குனூத்து என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளச்சம் பட்டவர்களாக என்றால் என்ன அர்த்தம்? ருக்கு அவர்கள் அழகான முறையில செய்வார். அவர்கள் தேவையில்லாத இடங்களை திரும்பி பார்க்க மாட்டார். தொழுகையில அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அச்சத்தோடு தொழுவார். அப்படியான தொழுகையை தான் அல்லாஹ் கானிதீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அருமையானவர்களே, நம்முடைய தொழுகை அப்படியான தொழுகையாக இருக்க வேண்டும். உள்ளச்சம் வந்து விட்டால், உள்ளத்துல ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய பார்வையில் அச்சம் ஏற்பட்டுவிடும், நம்முடைய செவிகளில் அச்சம் ஏற்பட்டுவிடும், நம்முடைய தலைக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுவிடும், நம்முடைய முகத்தில் அச்சம் ஏற்பட்டுவிடும், நம்முடைய உறுப்புகளில் அச்சம் ஏற்படும். முதல்ல உள்ளத்தில் அச்சம் ஏற்பட வேண்டும். உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டு விட்டால் என்னுடைய பார்வை தொழுகை எங்க தொழுகிறோன்னு அந்த இடத்தை தவிர வேற எங்கேயும் திரும்ப மாட்டேன். ஏனென்றால் பார்வையில் அச்சம், உள்ளச்சம் பார்வையில் அச்சத்தை ஏற்படுத்தியது. உள்ளச்சம் எனக்கு திரும்பி பார்ப்பதில் என்னை தடுத்து கொண்டது. உள்ளச்சம் என்னுடைய மற்ற உறுப்புகளை தேவையில்லாத அசைவுகளிலிருந்து தடுத்து கொண்டன. எனவே உள்ளச்சம் பிரதானமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு போகிற பொழுது இதை ஓதுவார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம லக்க ரக்அது, இறைவா உனக்காக வேண்டி நான் ருக்கு செய்தேன். ஒபிக்க ஆமந்து, உன்னை கொண்டே நான் விசுவாசம் கொள்கிறேன். உலக்க அஸ்லம்து, உனக்கே நான் கட்டுப்படுகிறேன். ஹஷஅ லக, உனக்கு பணிந்தன. சம்இ, எனது செவிபுலனும். ஓ பசரி, எனது பார்வையும். ஓ முஹி, எனது மூளையும். ஓ அதுமி, எனது எலும்பு. அதே போன்று வாசபி, எனது நரம்புகளும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுல இருந்து இந்த துஆவை செய்யறாங்க. இறைவா உனக்கு நான் பணிந்தேன், என்னுடைய எல்லா உறுப்புகளும் உனக்கு பணிந்து விட்டு. நம்ம தொழுகையில் அப்படியா இருக்குது? நம்ம தொழுகையில உள்ளம் பணிந்தால் எல்லா உறுப்புகளும் பணிந்து விடும். உள்ளச்சம் ஏற்பட்டு விட்டால் எல்லா உறுப்புகளிலும் அச்சம் ஏற்பட்டு விடும். ரசூலுல்லாஹ் அதனால தான் இந்த துஆவை செய்தார்கள். ஆனால் நமக்கு தொழுகையில் நிற்கிற பொழுது, நான் தொழுகையில் நிற்கிறேன், எனது உள்ளம் எங்கேயோ சென்று வருகிறது, எதையெல்லாமோ சுற்றி பார்த்து விட்டு வருகிறது, எதையெல்லாமோ எனக்கு ஞாபகப்படுத்துகிறது, எந்தெந்த சிந்தனைகளாவோ எனக்கு உதயமாகிறது. ஆனால் நான் தொழுகையில் நிற்கிறேன். ஆனால் நான் எங்க வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் தெரியுமா? பஜாரை சுத்திட்டு வந்துடுறேன். நான் தொழுகையில் நிற்கிறேன், உலகத்தை சுத்திட்டு வந்துடுறேன். தொழுகையில் நிற்கிற உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன், அல்லாஹ்வை தவிர. இப்படியான தொழுகை. அதனாலதான் நம்முடைய தொழுகையில் உள்ளச்சம் இல்லாத தொழுகை. உள்ளச்சம் இல்லாத தொழுகை இப்படித்தான் உள்ளம் பல இடங்களுக்கு பயணமாகிவிட்டு வரும். எனவே தொழுகை ரொம்ப கவனமாக தொழ வேண்டும். தொழுவது பெருசல்ல, எப்படி தொழுகிறோம் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தோழர்கள்ட்ட இப்படி கேட்கிறாங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஐயு சரிகா தஉதுன அக்பஹ், உங்களிடத்துல மோசமான திருடன் அப்படின்னு நீங்க யார சொல்லுவீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. மோசமான திருடன் என்று யார சொல்வீர்கள்? சஹாபாக்கள் சொன்னாங்க, அர்ரஜுலு யஸ்ரிகு மின் அஹீஹி, ஒரு மனுஷன் அவனுடைய சகோதரனுடைய பொருளை திருடினால் அவன் மோசமான திருடன் என்று சொல்லுவோம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அக்பஹ ஸரிகத்தி அல்லதி யஸ்ரிகு ஸலாத்தஹு, இல்ல மோசமான திருடன் யாரு தெரியுமா? தொழுகையில் திருடுறவன். உடனே தோழர்களுக்கு ஆச்சரியமாயிற்று. கைஃப யஸ்ரிகு அஹதுனா ஸலாத்தஹு யா ரசூலல்லாஹ்,
கைஃப யஸ்ரிகு அஹதுனா ஸலாத்தஹு யா ரசூலல்லாஹ், தொழுகையில எப்படி ஒரு மனுஷன் திருட முடியும், அது எப்படி என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில திருடுறவன் தான் பக்கா திருட, மோசமான திருட. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? லா யத்திமு ருக்குஅஹா வலா சுஜூதஹா வலா குஷூஅஹா. அவன் தொழுகிறான், ருக்குவ சரியா செய்யறது இல்ல, சுஜூத சரியா செய்யறது இல்ல, உள்ளச்சம் அவனுடைய உள்ளத்தில் அச்சம் இல்லாத நிலையில் தொழுகிறான். இவன் தான் தொழுகையில் திருடக்கூடியவன். இந்த திருடன் மோசமான திருடன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்படியானால் ருக்கு சரியா செய்வதில்லை. ருக்கு செய்யறான், அப்படியே குடிஞ்சிட்டு எந்திரிக்கிறான். சுஜூது செய்யறான், அது சரியாக அந்த இருப்பு தரிக்கிறது இல்லை, உடனே எந்திரிக்கிறது. உள்ளட்சம் இல்லாத தொழுகை, இது தொழுகையில் திருடுதல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய விளக்கத்தை, புதிய வகையான திருடனை அறிமுகப்படுத்தினார். எனவே நம்முடைய தொழுகை இப்படியான கவனக்குறைவான தொழுகையாக இருந்து விடக்கூடாது. இதெல்லாம் ஒழுங்கா இருந்தா தான் கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைய முடியும். இங்க சரி பண்ணுங்க, முதல்ல தொழுகையை சரி பண்ணுங்க. தொழுகையினுடைய ஹுசு ஹுதுகளை நாம ஏற்படுத்துவோம். அப்பொழுதுதான் பெரும் மாற்றம், சமூகத்திலேயே உலகத்திலேயே மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனை நாளை மறுமையில அல்லாஹ் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான். ஆனா அவன் தொழுகையாளி, தொழுகையாளியத்தான் அல்லாஹ் ஏறிட்டே பார்க்க மாட்டான். ஆச்சரியத்தோடு தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது யாரு? தொழுகையாளியாக இருந்தவன அல்லாஹ் ஏறிட்டு பார்க்க மாட்டானா, அந்த நசீபு கெட்டவன் யார் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுகீமு சுல்பஹு பைன ருக்குஇஹி வ சுஜூதிஹி. ஒரு மனிதன் தொழுகிற பொழுது அவனுடைய ருக்கு நேரத்தில் முதுகை சரியாக வைக்க மாட்டான், சுஜூது நேரத்தில் அவனுடைய முதுகை சரியாக வைக்க மாட்டான். அப்படின்னா டக்குன்னு வச்சுட்டு எந்திரிச்சிருவான். அவன் அதை பரிபூர்ணமாக செய்ய மாட்டான். அப்படி போன மாதிரி இருக்கும் ருக்கு, அப்படி போன மாதிரி இருக்கும் சுஜூத். ருக்குவில் அவன் போய் நின்று ருக்குவை சரியாக செய்ய வேண்டும், அவன் முதுக சரியாக வைக்க வேண்டும். அங்கு கொஞ்ச நேரம் அவன் தாமதிக்க வேண்டும், தஸ்பீஹாத் செய்ய வேண்டும். சுஜூதுக்கு போய் சுஜூதில் அவன் கொஞ்சம் தாமதிக்க வேண்டும், அங்கு ஓத வேண்டிய தஸ்பீஹாத்துகளை செய்ய வேண்டும். ஆனால் இவன் தொழுகிற தொழுகை அவ்வளவு வேகமாக தொழுது விடுகிறான். இந்த மாதிரி தொழக்கூடியவனை அல்லாஹ் நாள மறுமையில ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான். இன்னொரு தொழுகை இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் தொழுகிற பொழுது அவன் தொழுகிற தொழுகையை ஷைத்தான் பறித்துக் கொள்கிறான். இது என்ன கொடுமை! தொழுகிறான், தொழுகைக்கு வருகிறான், எல்லா வக்துக்கும் வந்துடுறான். ஃபஜ்ருக்கு வர்றார், லுஹருக்கு வர்றார், மக்ரிபுக்கு வர்றார், இஷாவுக்கு வர்றார், எல்லா வக்து தொழுகைக்கும் வருகிறார். ஆனால் இவர் தொழுகிறார், இந்த தொழுகை எல்லாம் ஷைத்தான் பறித்துக் கொள்கிறான். ஆயிஷா நாயி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அடில் இல்திஃபாத் பிஸ்ஸலா என்று கேட்டாங்க. தொழுகையில இல்திஃபாத் செய்வது, திரும்பி திரும்பி பார்க்கிறது. இப்படி பார்க்கிற, தொழுதுகிட்டே பாருங்க, இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. இப்படி பார்க்கிறவனை பற்றி, அப்படியான தொழுகையை பற்றி என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்திலாசு யஹ்தலிசுஹு ஷைத்தான் மின் ஸலாத்தில் அபிதி என்று சொன்னார். ஒரு அடியானுடைய தொழுகை ஷைத்தான் அவன் திரும்பி பார்ப்பதன் மூலமாக அந்த தொழுகையை பறித்துக் கொள்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒது செய்துட்டு வந்து அவர் தொழுகிறார், ஆனா அவருடைய தொழுகை ஷைத்தான் ஈஸியா பறிச்சுட்டு போயிடுறான். காரணம், நீங்க தொழுகை தக்பீரை கட்டிட்டு அப்படியே சைடு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்ததனால் உங்களுடைய தொழுகை பறிபோகி விட்டது. அப்ப இப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோம். இந்த மாதிரியான தொழுகைகள், இப்படியான தொழுகையில் நம்மிடத்தில் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு வெற்றி என்பது எட்டா கனியாகத்தான் இருக்கும். எனவே சமூகத்தில் வெற்றியும் மலர்ச்சியும் ஏற்படுவதற்கு நம்முடைய தொழுகையில் ஹுஷு கண்டிப்பாக இருக்க வேண்டும். கத் அஃப்லஹல் முஃமினூன், திட்டமாக மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாருடைய தொழுகையில் அல்லாஹுடைய அச்சத்தோடு, உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ அப்படிப்பட்ட மோமின்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிற அடிப்படையில் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, ஹுஷு ஏற்படாம தொழுகிறதால் ஏற்படுகிற விளைவுகளை பார்த்தோம். தொழுகையினுடைய அம்சங்கள், தொழுகையினுடைய நன்மைகள் பறிக்கப்படுகின்றன. நாளைக்கு அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான், வெற்றி கிடைக்காது, அந்த தொழுகையில் எந்த பயனும் இல்லை என்பதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இதற்கு என்ன தீர்வு? அந்த ஹுஷு ஏற்படுவதற்கு என்ன வழி? அதையும் இஸ்லாம் சொல்லி தந்தது. இதெல்லாம் பிரச்சனைகள், இப்படியெல்லாம் நம்முடைய தொழுகை இருக்குது, அதை சரிப்படுவதற்கு என்ன வழி? நிறைய வழிகளை நமக்கு அறிஞர்கள் எடுத்து சொன்னாலும் நேரத்தின் அருமை கருதி 7 விஷயங்களை மட்டும் இங்க சுருக்கமா சொல்லிக்கிறேன். முதல் விஷயம், அடிக்கடி அல்லாஹ்ட்ட இந்த துஆவை செய்யுங்க. ரசூலுல்லாஹ் செய்யற துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பி லா யக்ஷா. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பி லா யக்ஷா. அல்லாஹ்வே, எனக்கு இறையச்சம், உள்ளச்சம் இல்லாத இதயத்தை தந்து விடாத, அதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய உள்ளம் உன்னை அச்சப்படுகிற மாதிரி ஆக்கித்தா, அது இல்லாத உள்ளத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். முதல்ல அந்த துஆவை அடிக்கடி நம்ம செய்வோம். ஒன்று. இரண்டாவதாக, நாம் அல்லாஹுடைய மகாமில் நிற்கிறோம், அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம் என்கிற சிந்தனையை தொழுகைக்கு வரும்போது அதை வைத்துக் கொள்ளும். அப்போ ஓரளவு நம்ம கட்டுப்படுத்திக்கலாம், ஓரளவு கட்டுப்படுத்தலாம். முழுசா எல்லாத்தையும் அடக்கி அப்படியெல்லாம் சொல்ல இல்லை, முடிந்த அளவுக்கு உன்னை கட்டுப்படுத்து. குறைந்தபட்சம் என்ன தொழப்படுகிறது, என்ன சூறா ஓதப்படுகிறது என்கிற சிந்தனையாவது வைத்துக்கொள். குறைந்தபட்சம் நான் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொள். குறைந்தபட்சம் நான் என்ன ருக்கு செஞ்சிருக்கிறேன், என்ன அதாவது செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையா சிந்தித்துப்பார். அப்படி சிந்தித்து பார்க்கணும்னா அல்லாஹ்வுடைய இடத்திலே நிற்கிறேன். நம்ம மொத்தத்துல 2 இடங்கள் அல்லாஹ் கிட்ட நிக்கிற இடம், 2 இடம் தான். துனியாவுல தொழுகையில, இரண்டாவது அல்லாஹ்வை சந்திக்கிற இடம். அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நிற்போமே, அது ஒரு மௌகிஃப். முதல் இடம் துனியாவுல தொழுகையில, அது ஒரு மௌகிஃப், அல்லாஹ்வுடைய மௌகிஃப்ல நிக்கிறோம். இரண்டாவது மௌகிஃப் அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வை சந்திக்கிற இடம். அப்போ முதல்ல இங்க பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான். இதுக்கு என்ன ஆதாரம்டா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதக்கான அஹதுக்கும் யுஸல்லி ஃபலா யப்ஸுகு கிபல வஜ்ஹிஹி. நீங்க தொழுகையில நின்றா முகத்துக்கு நேர துப்பாதீங்க. தொழுகையில அந்த காலத்துல மணல், தொழுகையில நிற்கும் போது ஏதாவது எச்சில் வந்துட்டா அப்படியே துப்பிக்கிடுவாங்க. அப்படி வழக்கம். ரசூலுல்லாஹ் அங்க உள்ள மண் சுவரில் இருந்ததை கையால சுரண்டி விட்டாங்கலாம், புகாரியில பார்க்கலாம். அப்படி துப்பாதீங்க, துப்ப கூடாது என்பது காரணம் சொன்னாங்க. நீங்க தொழுகையில் நின்றுட்டா உங்களுடைய முகத்துக்கு முன்னால், உங்களுடைய முன்னிலையில் அல்லாஹ் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தொழுகையில் நிற்கும் போது எனக்கு முன்னாடி அல்லாஹ் நிற்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது நினைச்சு பாருங்க. நான் ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன், முதலாளி எனக்கு முன்னாடி நின்றா. சில இடங்கள்ல இங்கு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது, அது ரொம்ப கவனம். கேமரா இருக்கு, பாத்துக்கிறோம், நம்முடைய ஹிஜாபை சரி பண்ணிக்கிறோம். பெண்கள், ஆண்களை பொறுத்தவரை சாமான்களை தேவையில்லாம தொற்றக்கூடாது. அங்க கேமரா இருக்குது, பதிவு செய்யப்பட்டு விடும். இங்க உன்னின் தொழுகையில இருக்கிற பொழுது அல்லாஹ் உனக்கு முன்னாடி நிற்கிறார். சொல்வது யார்? ரசூலுல்லாஹ். ஃபஇன்னல்லாஹ் கைபலா வஜ்ஹிஹி அப்படின்னாங்க. இதா சல்லா, தொழுகையில நிக்கிற பொழுது அல்லாஹ் முன்னாடி நிற்கிறார். இதை நினைச்சுக்கிறங்க, இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது இரண்டாவது. மூணாவதாக, நமக்கு இந்த மாதிரி குஷு ஏற்பட வேண்டுமானால் தொழுகைக்கு தொழுகையில நிக்கிற பொழுது ஓதுகிற சூறாக்களின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ளுதல். அது ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுகிற போது அந்த அர்த்தம், அல்லாஹ் எனக்கு பதில் சொல்கிறான், அல்லாஹ்வோடு முனாஜாத் பண்ற, அல்லாஹ் பதில் சொல்கிறான், அர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் பதில் சொல்கிறான். இது நீண்ட ஹதீஸ், நேரம் இடம் தராது. அப்போ நீ அர்த்தத்தை தெரிந்து கொள். அதே போன்று ருக்குவுல போகும்போது அங்க ஓதுற
தஸ்பீஹாத்துகள் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுதல், இது அத்தஹியாத்துல உட்கார்ந்து ஷஹூதுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுதல். இந்த அர்த்தம் குறைஞ்சபட்சம் நமக்கு பெரிய அரபு ஞானம் இல்லாட்டாலும் கூட குறைஞ்சபட்சம் தொழுகையில உள்ள அரபியில ஓதுகிற அந்த திக்ருகள், அந்த சூறாக்களினுடைய அர்த்தங்களை வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை தெரிந்து கொள்ளுதல், இதுவும் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது மூணாவது. நாலாவது, தொழுகையில நிக்கிற பொழுது தேவையில்லாத அசைவு. அல்லாஹ்வுக்கு ஒரு தக்பீர் கட்டிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்படி அசைகிறது, இப்படி காலு வலி, நிக்க முடியல, அது வேற விஷயம். நம்முடைய வேற வகையான உடல் ரீதியான பாதிப்பு, அதுக்கெல்லாம் மன்னிப்பான். ஆனா இளைஞர்கள் நல்ல ஸ்டடி பாத்தீங்கன்னா வெளியில அப்படியே நின்று எவ்வளவு நேரம் வேண்டாலும் பேசுவார். ஆனா தொழுகையில வந்துட்டு அவரால் இப்படி காலை தூக்குறாரு, இப்படி பண்றாரு, ஒரு பக்கம் சாய்து கொள்கிறார். சில பேர் சாஞ்சுக்கிட்டு தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சுக்கிட்டு தொழுகிறதுக்கு அதை எடுத்தால் நீ கீழே விழுந்து விடுவாய் என்ற நிலையில் ஒரு பொருளை மீது சாய்ந்து தொழுதா தொழுகையே கூடாது. அதை எடுத்தா நம்ம விழுந்துருவோங்கிற மாதிரி ஒரு பொருளின் மேல சாய்ந்து தொழுதா அந்த தொழுகையே கூடாது. அப்போ தேவையில்லாத அசைவுகளை தவிர்த்து கொள்ளுதல். ஐந்தாவது, முடிந்த அளவுக்கு நான் தொழுகிற தொழுகையில் ஒவ்வொரு செயலை செய்கிற பொழுது இந்த செயலை செய்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளும். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளாம் சின்ன பிள்ளையிலிருந்து தொழுதுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டா அடுத்தது நம்ம ருக்குவுக்கு போவோம், அடுத்தது இஅ்திதால், அப்புறம் தூங்கிக்கிட்டு அப்படியே தொழுதாலும் கூட நம்ம சரியா போயிடுவோம். காரணம் அப்படியே ஒரு பயிற்சி வந்துட்டு, கியாமுல நிலையில நின்றாலே ருக்குவு தான் அடுத்தது, அதுக்கடுத்தது இஅ்திதால், அதுக்கடுத்தது சுஜூது, அப்புறம் பைன சஜிதத்தை, அடுத்தது ஒரு சுஜூது, அதுக்கப்புறம் முதல் ரக்காத்து, ரெண்டாவது ரக்காத்து கியாமு, இப்படி நமக்கு பழக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன செய்யறடா, தொழுகைக்கு போயிட்டா இப்ப நான் நிலையில நிக்கிறேன் அப்படிங்கிறது உணர்வோடு தொழுதல். ஆனா அந்த உணர்வு இல்லாமலேயே தொழுகு முடிச்சிடறோம். அப்போ ஒவ்வொரு அந்த ருக்குன்களை, அதுக்கு ருக்குன் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு ருக்குன்களை செய்கிற பொழுது அந்த ருக்குன்களை செய்கிறேன் என்கிற அந்த சிந்தனையாவது குறைஞ்சபட்சம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஐந்தாவது. ஆறாவதாக, எங்க பார்க்கிறது, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டா அறிஞர்கிட்ட கருத்து வேறுபாடு, நீ கிப்லா திசையை தான் பார்க்கணும், இப்படி ஒரு நேர் பார்வை, அவ்வளவுதான், இங்கிட்டு திரும்ப கூட இங்கிட்டு திரும்ப, இப்படி நேர பார்க்கறது. சில அறிஞர்கள் அந்த நேர பார்ப்பதை விட சுஜூது, இப்படி நம்ம சுஜூது செய்யற இடத்தை பார்த்தல், இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்ல இல்லை, அதனால அறிஞர்களுடைய ஆய்வு நேர பார்க்கலாம் அல்லது சுஜூது இடத்தை பார்க்கலாம். ஆனா ரொம்பவும் நெருக்கமானது என்ன, இப்படி குனிஞ்சு சுஜூது இடத்தையே பார்த்துக்கிட்டா சிந்தனை சிதறாமல் இருக்கும் நேர பார்ப்பதை விட. அப்ப அதையே நாம தேர்வு செய்து கொள்வோம். இது ஹதீஸ்ல இல்ல, ஆனால் நாம் எங்க பார்க்கிறது, ஏன்னா திரும்பி பார்க்க கூடாது, மேல பார்க்க தடை இருக்கு, திரும்பி பார்த்தாலும் மேல பார்த்தாலும் தடை இருக்கிறது, நேரா மட்டும்தான் பார்க்கணும். நேர பார்க்கிறதா சுஜூது இடத்தை. எது நமக்கு அதிகமான சிந்தனை சிதறாமல் இருக்கிற ஒரு இடம் என்றால் அது கீழே பார்ப்பு. அதனாலதான் நிறைய அறிஞர்கள் நீங்க சுஜூது இடத்தை பாருங்கள் என்று சொல்றாங்க. அதனாலதான் நம்ம முசல்லா கூட அந்த நிறைய பூ மாதிரி போட்ட முசல்லாக்கள்லாம் இங்க போடுறது இல்லை. அதுவும் குறிப்பா ஜாமில் அஸர்ல வெறும் பாய், அது ஒரு காரணம் தான். நிறைய பேர் என்ன இது வெறும் பாயை போட்டு வச்சு, நிறைய இடங்கள்ல பாருங்க முசல்லா அப்படியே ஜிகிஜின்னு இருக்கும், அது சிந்தனைகளை சிதற செய்யும். அதனால இந்த மாதிரி பாய்களை போட்டுக்கொண்டால் அல்லது சும்மா வெறும் தரை இன்னும் சிறந்ததாக இருக்கும். நம்முடைய சுஜூது இடத்தை பார்க்கிறது. கடைசியாக ஏழாவதாக, தொழுகைக்கு வந்து விட்டாலே இதான் எனது கடைசி தொழுகை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். குறைஞ்சபட்சம் இப்படி நினைச்சிட்டேன்டா சிந்தனை செதறுமா, இந்த பக்கத்து ஜும்மாவுடைய தொழுகை இதான் என்னுடைய கடைசி தொழுகை, அசருக்கு நான் இருப்பனா இருக்க மாட்டானா என்று தொழுகைக்கு முன்னாடி நினைத்து கொண்டால் அந்த கடைசி நேரம் ஒரு ஹயாத்துல, ஒரு மனுஷன் தன்னுடைய ஹயாத்துல கடைசியாக தொழுகிற தொழுகை என்று நினைக்கிற பொழுது எவ்வளவு பெரிய மாற்றம் உள்ளத்துல வரும். இப்படி நினைத்துக் கொள்ளுங்க. நபிகள் நாயகத்துக்கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, சுருக்கமா செய்யுங்கள ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா கும்த ஃபீ ஸலாத்திக ஃபஸல்லி ஸலாத முவத்தஇன் அப்படின்னாங்க. நீ தொழுகையில போய் நின்றால் இந்த தொழுகை தான் கடைசி தொழுகை என்று நினைத்துக்கொள், அதுவே உனக்கு போதுமானது. உலகத்துல பெரிய மாற்றத்தை அது உருவாக்கி விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை ஹசன் என்கிற தரத்தில் பல
துருக்குகள்ல பல வழிகள்ல இது அறிவிக்கப்படுகிறதுனால் இது ஹசன் என்கிற தரத்தில் அறிஞர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, இப்படியாக நம்முடைய தொழுகையில் ஹுஷுவை ஏற்படுத்துகிற, நம்முடைய தொழுகையில் உள்ளச்சத்தை ஏற்படுத்துகிற வழிகளை கண்டறிந்து நம்முடைய தொழுகை உள்ளச்சத்தோடு தொழுகிற பொழுது கண்டிப்பாக நமக்கு வெற்றிகள் ஏராளம் இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல சமூகத்தை நம்மை சேர்த்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு.